ஏன் தாமிரபரணி புஷ்கரணின்னு ஒரு வருஷம் நடத்தினாங்க 2018. அதுக்கு மொதல் வருஷம் நடத்தல, அதுக்கு அடுத்த வருஷம் நடத்தல, அதுக்கு முன்னாடி ஏன் 2006 நடத்தினாங்க அப்படின்னா, நம்முடைய வழிபாடுகளுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. குரு பகவான் யார்? அவரு நவகிரகத்துல ஒருத்தர். யாராவது தனுசு லக்னம் மீன லக்னம் இருக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி குரு பகவான். குரு பகவான் பல வருடங்கள் தவம் பண்றார், பிரம்மனை நினைத்து தவம் பண்றார். பிரம்மன் அவர் முன்னால் தோன்றி, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வரம் வேணும்னு கேளுனர். இப்ப குரு பகவான் சொன்னாரு, எனக்கு உங்ககிட்ட இருக்க புஷ்கரணி வேணும். புஷ்கரணினா என்னன்னா, பிரம்மனுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு புஷ்கரணின்னு பேரு. அது எனக்கு வேணும்னு குரு பகவான் கேட்கிறார். உடனே பிரம்மன் சொன்னார், அவ்வளவுதானே தரேன் அப்படின்னு புஷ்கரணியை நீட்டுறார். குரு பகவான் கிட்ட புஷ்கரணி வரமாட்டேங்குது, பிரம்மனை விட்டு போக மாட்டேங்குது. ஆனா அவர் தவம் பண்றதுக்கு புஷ்கரணியை கொடுக்கிறேன்னு இவர் வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும். நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. நீங்க புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக உயிரை விட்ட கதைகள்லாம் நிறைய இருக்கு. தேவையில்லாம பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாத்துவாங்க. இப்ப பிரம்மன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். இப்ப புஷ்கரணி என்கிட்ட இருந்து வரமாட்டேங்குது, ஆனா உங்ககிட்ட அதை தர்றேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி வரும்ல. இன்னைக்கு குரு எந்த ராசியில இருக்கிறார்? ரிஷபத்துல இருக்கிறார். எத்தனை பேர் ரிஷப ராசி? ரிஷபத்துல குரு இருக்கிறார். இந்த மே மாசம் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போவார். பிரம்மன் சொல்றார், ஒவ்வொரு வருஷமும் குரு ஒரு ராசியில இருப்பார்ல, அந்தந்த ராசிக்கு உரிய ஆறுன்னு ஒண்ணு இருக்கு, நீர்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நீர்நிலையில இந்த புஷ்கரணி போய் சேர்ந்துரும். என் கையில இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தம் குரு எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசிக்கு உரிய நீர்நிலையில போய் இருக்கும். அப்ப பக்தர்கள் வந்து நீராடினால் அவர்கள் நிறைய பலன்களை பெறுவார்கள். குரு ஏன் புஷ்கரணியை கேட்டார்னா, அதை வாங்கி மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் கேட்டார். இப்ப பிரம்மன் சொல்றார், பா நீ ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசியில இருப்பீல, அப்ப அந்த ராசிக்கு உரிய நீர்நிலையில இந்த புஷ்கரணி இருக்கும். அப்ப மக்கள் நீராடினா அவங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படின்னு அவர் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுகிறார். அப்படி எப்பெல்லாம் குரு பகவான் பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்கு வராரோ, அப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு உரிய தாமிரபரணியில் அந்த புஷ்கரணி இருப்பதாக ஐதீகம். அப்ப நீராடினா நல்லது. அதே மாதிரி துலாம் ராசியில குரு பகவான் இருக்கும்போது காவேரி தான் அதற்கான புண்ணிய தீர்த்தம். அப்போ காவேரியில போய் நீராடுகிற போது காவேரி புஷ்கரணி நடக்கும். நம்ம ஒரு விழா எதுக்காக நடத்துறோம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நீர்நிலை உண்டு. மேஷத்துல குரு இருக்கிறார்னு வச்சுக்குவோம். போன வருஷம்லாம் மேஷத்துல தான் இருந்தார். அப்ப புஷ்கரணி எங்க நடக்கும்னா கங்கையில நடக்கும். ரிஷபத்துல இப்ப இருக்கிறார் இல்லையா, ரிஷபத்துல இப்ப இருக்கிறார். மிதுனத்துல இருக்கும்போது சரஸ்வதி, கடகத்துல உச்சு, அங்க யமுனை. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி ஆகிற போது அதற்கு உரிய நீர்நிலையில் நாம் சென்று நீராடுவதற்கு பெயர்தான் புஷ்கரணி. அப்படி எப்போதெல்லாம் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் தாமிரபரணியில் சென்று மக்கள் நீராடுகிற அந்த திருவிழாவுக்கு பேர் தான் தாமிர புஷ்கரணி. இதை நாம தெரிஞ்சுக்கணும். தாமிரபரணிக்கு